வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து தமிழ் நியூ இயர். இன்னைக்கு வந்து சும்மா வெளியே போகலாம் அப்படின்னு தமிழ் நியூ இயருக்கு வந்து நாங்கள் கனிலாம் வச்சு எல்லாம் செலிப்ரேட் பண்ணியாச்சு. கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து வெளியே போகலான்னு கிளம்பி போகிறோம். அது எந்த இடம் நீங்களே வந்து வீடியோக்குள்ளே வந்து பார்த்துக்கோங்க. எங்கே போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. எஸ், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அண்ணா டவரில் இருக்கோம். பஞ்சு மாதிரி இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம அண்ணா டவர் மேலே இருக்கோம். மேலே ஏறிட்டு இருக்கோம். ஆமாம், மேலே ஏறிட்டு மேலே இருந்து வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறோம். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. ஏன்னா நல்லா இருக்கு, வைபாக இருக்கு, மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கு. ஆமாம், வாங்க மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறோம். ஓகே, எத்தனாவது ஃப்ளோர்? இதுதான் வந்து டவர் மேலே இருந்து பார்த்தோம்னா கிடைக்கிற வியூ. ஓகேவா, சுற்றியுமே வந்து இந்த மாதிரி தான் ட்ரீஸ் தான் இருக்குது. சுற்றி இதே மாதிரி தான் இருக்குது, காடு மாதிரி இருக்காமா. கீழே இருந்து மேலே இருந்து பார்த்தோன்னா கீழே இருக்கிற தண்ணிலாம் தெரியுது. நாங்கள் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு பார்க்கில் இருக்கோம். ஆக்சுவலாக கீழே அந்த டவர் ஏறுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த பில்லர்ஸில், டவரோட பில்லர்ஸில் வந்து யாரும் எழுதக்கூடாது, எதுவும் வந்து இருக்கக்கூடாதுன்னு பெருசாக போர்டு வச்சுருக்காங்க. ஆனால் டவரில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் டவரோட பில்லர் ஃபுல்லாக எழுதி கிறுக்கி மட்டும்தான் வச்சுருக்காங்க. மேலே போனப்போ ஒருத்தவங்க ரெட் கலர் பெண்ணு வேற எடுத்து, ஆமாம், மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஆமாம் எழுதிட்டு வேற போகிறாங்க. ஒரு சிலது அவங்க எழுதி வச்சிருந்ததெல்லாம் வீடியோ எடுத்திருந்தேன், அதில் ஆட் பண்ணுறேன் பாருங்க. ஐயோ முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. ஆமாம், நான் பில்லர் ஃபுல்லாக கிறுக்கி மட்டும்தான் வச்சுருக்காங்க. நமக்கே பார்க்கும்போது ஒரு மாதிரி நம்ம கமெண்ட்ஸுக்கு தான் வந்து நம்மளோட வீடியோஸ் தான் வந்து கமெண்ட்ஸ் அப்படி வருதுன்னு நினைச்சா சோஷியல் மீடியாஸ்ல தான் இப்படி எழுதிட்டு போறாங்க. அந்த எழுதிட்டு போறவங்களுக்கு ஒரு அதுக்கு ஒரு கமெண்ட் வேற அப்படி இப்படின்னு அசிங்கமாலாம் எழுதி வச்சிருக்காங்க. அசிங்கமா இருக்கு. ஆமா, நம்பர்ஸ்லாம் வேற எழுதி வச்சு வரது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்லா இருக்கு, சூப்பர் பிளேஸ். பட் அதை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எப்படி எழுதிருக்காங்கன்னு. அது எழுதுனதுக்கு திரும்ப ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணி போறாங்க. அதுலயே எழுதிட்டு வர நாங்க எடுத்துட்டு வரோம் ஃபன் தான். ஆனா அது வந்து கரெக்டா தப்பாங்கிறது வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிளேசஸ்ல எழுதுறதே வந்து முதல்ல தப்பு. ஓகேவா, அவங்க வீட்டு செவரில் அவங்க எல்லாம் எழுதுவாங்களா, அந்த மாதிரி தான் இது. செவர்னா எழுதிட்டோம் அதில் அதுதான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வீட்டு செவரில் வந்து யாரும் எழுத மாட்டாங்க, ஏன்னா வீட்டில் பார்க்குறக்கு அசிங்கமாக இருக்கும் அப்படி இப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து பப்ளிக்கில் இந்த மாதிரி எழுதுனா எல்லாரும் யூஸ் பண்ணுறது எப்படி இருக்கும். அவங்க வீட்டு செவரில் எழுத மாட்டாங்க. பப்ளிக்கில் யூஸ் பண்ணுறதுல எப்படி இருக்கும் என்னங்கிறதெல்லாம் யோசிக்கணும்ல. அதே மாதிரி அதை யாரும் யோசிக்க மாட்டுறாங்க. அந்த இதெல்லாம் ஒரு சிலது எடுத்து வச்சதெல்லாம் இதில் ஆட் பண்ணுறேன் வீடியோவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் படிக்கும்போது சிரிப்பாகவும் இருந்துச்சு, கஷ்டமாகவும் இருந்துச்சு. படிங்க, ஸ்டாப் பண்ணி படிங்க. நாங்கள் அதுக்கு பிஜிஎம் போட்டு ஆட் பண்ணுறோம். ஓகேவா, அப்படியே இங்கே கொஞ்சம் வாங்கல. அந்த பிரேக்கப் ஆயிடும்டான்றத பாருங்க. இந்த இங்கே என்ன மாதிரி வச்சிருக்கான். மை ஃப்ரெண்ட் லவ்ட் ஒன் கேர்ள், ஷீ கண்ணி, நீ தான் என் கடல் கண்ணி. அதே எப்பா முடியலடா. ஐயோ கஷ்டம். போதும்.